ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஸ்நாக்ஸு கூடுதல் பொருட்கள் ஒன்றும் தேவையில்லை. மெயினாக ஒரு ரெண்டு பொருள் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக நல்லா டேஸ்டியாட்டு சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, பனானா இருக்குல்ல, வாழைப்பழம், அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் முட்டை, 2 வாழைப்பழத்துக்கு ஒரு 3 முட்டை இதை வச்சு எடுக்கணும். அந்த 3 முட்டையை கூட சீனி, நம்ம அது இனிப்பு இதுக்கு எடுத்துக்கிடலாம். 2 ஸ்பூன், 2 வாழைப்பழத்துக்கு 2 ஸ்பூன் சீனி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதுக்கு கூட பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போல். அதுக்கப்புறம் நம்ம அந்த இது ஃப்ளேவர் மணத்துக்காக 2 ஏலக்காய். இதில் வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம்னு அதை இது பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதை எல்லாத்தையும் மாட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். அப்புறம் இந்த இது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு, அந்த இது கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், இவ்வளோத்தையும் நல்லா வறுத்தெடுக்கணும். பொன்னிறம் மட்டும் வறுத்தெடுக்கணும். அந்த அண்டி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே நெய்யில் என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் இருந்தில்ல, அதை அதில் போட்டு அது நல்லா மேஷ் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும். அது கிளறி நல்லா மேஷ் ஆகி இதாகி வரணும். அதுக்கு கூட ஒரு 2 டீஸ்பூன் கூட சுகர் சேர்க்கணும். சுகர் சேர்த்துட்டு இதுவும் நம்ம இனிப்பு இதுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அது இதுக்குன்னு இது பண்ணிடலாம். அது நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டை இருந்தில்ல, அதுக்கு கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணி 2மா சேர்த்து மிக்ஸ் பண்ணது போகிறோம். அது ஒரு லிக்விட் பதத்துக்கு வரும். லிக்விட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி, அது நெய் காய்ஞ்சதும் இந்த லிக்விட் அதில் ஊற்றணும். ஊற்றி நிரப்பாக இது பண்ணி வைக்கணும். வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தாண்டதும் அதில் நமக்கு அந்த இது வறுத்து வச்சிருக்க அண்டி பருப்பும் கிஸ்மிஸ் ரெண்டையுமே அதுக்கு மேலே தூவி விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். இது வேகக்கு எப்போவுமே இந்த இது தீ லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்க விடாது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும். நல்லா சாஃப்டாட்டு ஒரு பஞ்சு போல் ஒரு கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம AM ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Bye.